அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மைண்ட் ஃபீல் ஆகுது அப்படின்னா, உடனே தற்கொலை, உடனே நம்ம உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சடனாக தற்கொலை முயற்சி எடுப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டு முடிச்சோடனே கடவுள்கிட்ட இருந்து ஒரு பூவோ பழமோ ஒரு பிரசாதம் நம்ம கைக்கு வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போய் எவ்வளோ பத்திரமா வைக்கிறோம். பழத்தை நம்ம வண்டியில் வைக்கணும், ஒரு பூவை நம்ம தலையில் வைக்கணும். அந்த கொடுக்குற பொட்டு இது எனக்காக கடவுள் கொடுத்தது, இது கடவுள் எனக்காக பழம் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு எனக்காக பிரசாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய அதை பொக்கிஷமாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த வாழ்க்கை யாரு கொடுத்தது? கடவுள் தான் கொடுத்தாரு. அப்போ கடவுள் கொடுத்த அந்த பிரசாதத்தை நம்ம சேஃப்டியாக பார்க்குற மாதிரி கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நம்ம எவ்வளோ சேஃப்டியாக பார்க்கணும். யாருக்காக ஏன் தற்கொலை பண்ணணும்? கடவுள் கொடுத்த வாழ்க்கை, அவரே டைம் வரும்போது எடுத்து பாருங்க. நம்ம அதை கஷ்டப்பட்டு போக வைக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க.